அவன் சண்டைக்கு நான் வைத்திருக்கின்றான். உண்மைதான். சண்டை என்ற உடனே அதை பார்த்து அகோரமான உருவத்தோடு பெருத்ததோடு தேகத்தோடு ஒரு அகோர உருவத்தோடு ஒரு ஆண்மகன் வருகின்றானே, அது யார் என்று தெரியவில்லை. அது யார், எப்படிப்பட்டவன், அவனை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு சமருக்கு யாரம்மா செல்ல வேண்டும்? யார் தெரியுமா? அவன் தான் அவனுடைய தாய்மாமன் வீரசிம்மன். அப்படி என்றால் அவனை அழிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு நம்முடைய சமரிலே யார் தகுதியானார்? அவனை அழிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மகன் இருக்கின்றான் நீலகண்டன். என்னுடைய மகன் நீலகண்டன். அவன் சென்றால்தான் அந்த வீரசிம்மன் மறிவான். அப்படியே சீக்கிரமாக ஆடி மாசம் ஆடி மாதத்துல மேல் காத்துல எளவு மத்திய எப்படி பிறக்கும் தெரியலையே. கிரி 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 ஒளிவு போவாது, வாயு கூடாதா, சுவை மாறாது. வந்ததே வந்துட்டேன். உங்க மச்சான் கூட்டாரு. என்னது மச்சான் மச்சான் என்ன தகவல் தெரியல. அப்படிதான் மச்சான் பார்க்க வேண்டும். மாமன மயிர் குச்சி தந்தாரு. புள்ளப்படி நேரமே சகுனமே சரியில்லையா? நல்லா இருக்க போட்டா உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க 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 என்று இல்லாது உங்களை அழைத்த காரணத்தை பிறகு கூறுகின்றேன். அதற்கு முன்பதாக என்னுடைய மகன் அக்னி ஜெயந்தரை அழைத்து அனைவருமே ஒன்றாக செல்வோம். தற்போது அழைத்து வர என்னுடைய மகனை கோட்டை ஆளக்கூடிய பாலாவிக்கு மகனாக ஒரே மகனாக அக்னி ஜெயந்தன் பெயர் பற்றி சிறப்பாக வாழ்ந்தவர்கள். அப்படி இருந்தபோது
தந்தையை சந்திக்க வேண்டும். அப்பா எப்பொழுதும் உன்னுடைய எண்ணம் போலவே நானும் புள்ளிய தேடிங்க போறான் ஆள் எங்க தான் தெரியல அப்படிதான் இருப்பான். யூரியா கண்ணே போட்டியா ஏய் கட்டிக்கு சிறுசா இருந்தாலும் கார கனமா இருக்கும் சொல்லுவா சாமி நீ ஆமா நீ அந்த கடுகை கடித்து பார்த்தால் தான் தெரியும். எனக்கு தேவையில்லை படிக்க சொல்லியே தோல் போட்ட மாதிரி போட்டுவோம் மகனே அகிலேஷா, உன்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? மாமா நீ டென்ஷன் மச்சான் நான் பாத்துறேன். ஏய் யாரு மச்சான் முன்னாடி மாமா உங்களை அழைத்ததற்கு காரணம் இருக்கின்றது. எவனோ சாம்பலில் பிறந்தவனா வீர வன்னியானா எங்களை அழிக்க பிறந்திருக்கிறானாம். ஆகையால் அவனை சென்று நீ சமரிலே வென்று வர வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்தேன். அப்படியாகட்டும். வாருங்கள். முதல்ல மாமன் அனுப்பு. ஆமா அனைத்தையும் கற்றுணர்ந்தவர் எங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர். அவரை அழைத்தால் மட்டுமே முடியும். மாமன் என்ன ஆயிட்டு இருப்பாரு நம்ம ஆயிட்டு இருப்பாரு ஏய் எதுக்கு ஆயிட்டு கேக்குற நான் சொல்றது கேளுங்க 6 அடி 6 அடி அகலமா இருப்பாரு அகலம் ஒரு 2.5 நான் தப்பா கணக்கு வந்துட்டேன் எதுக்கு சவுப்படி செய்ய சொன்னா ஆடா காரி டேய் மொத சாம்பாரிக்க போறவங்கள சாவப்பட்டியா இல்ல இவனும் அந்த எதிர்க்க வரவன ஒரே ஈக்குவலா இருப்பான் போட்டேன் வன்னியன் காரி ஆமா தான் ஜெயிப்பாரு போடா காலா ஓய் ஏய் யார் மோகல போய் ஆமா நீங்கள் சென்று அவனை வென்று விட்டு வாருங்கள். உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் போற வழி வந்து கட்டமாயுமா அது வழிபடுறதுக்கு வளைக்கிறீங்க பட்டம் ஏற்றுமா அங்கே தலைகுடிய வைப்பதா